இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்கான 26/11/2025க்கான தனலட்சுமி தான் நாளைக்கு குழுக்கள் நம்பரு. தனலட்சுமி 28 குழுக்களில் தரமான ஒரு வெற்றியை வந்து எடுத்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட்டு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். எப்படின்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஏபிசி சிங்கிள் டிஜிட்டில் நம்ம இன்றைக்கி தரமான ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டு ஏ போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம். சைபர் இல்லாத பஸ்ஸில் 8 வந்து கொடுத்துருந்தோம். 8 வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. அதே பி போர்டில் 4 ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். 4 வந்து வந்துருச்சு. சப்போர்ட் 2 சொல்லியிருந்தோம். 4 வந்துருச்சு நமக்கு. சி போர்டில் 6 பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஒரு தரமான ஒரு வெற்றியை வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். சிங்கிள் டிஜிட்டில் ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்டில் 6, அதாவது 846 ரிசல்ட்டை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை பார்க்காத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நமக்கு ஒரு சில நாள் மிஸ் ஆகுமே ஒழிய மற்ற நாள் எப்பொழுதுமே வின்னிங் எடுத்து கொடுப்போம். எல்லாருக்குமே தெரியும், இதுவரை மிஸ் ஆனது கிடையாது. நம்ம அதிக வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம். அதே போல் சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம். ஒவ்வொரு போர்ட்லேயும் 2 நம்பர் கொடுப்போம். சிங்கிள் டிஜிட்டை பொறுத்த வரையும் ஆல் போர்டு ஒரு நம்பர் தான் கொடுப்போம். நம்ம எப்பொழுதுமே தரமான ஒரு வெற்றியை வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஆட்டம் வந்து அதிக நம்பர் இல்லாமல் குறைந்தபட்ச நம்பரை கொடுத்து தரமான வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் தரமான கெஸ்ஸிங்கோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட ஆல் போர்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஆல் போர்டு பொறுத்தவரையிலும் நம்மளோட கெஸ்ஸிங்கில் எப்பொழுதுமே தெரியும், ஆல் போர்டு நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம். எல்லாரும் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். 2 நம்பர் 3 நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். சிங்கிள் நம்பர் கொடுத்து ஒரு தரமான ஒரு வின்னிங் எடுத்து கொடுப்போம். அதே போல் ஆல் போர்டு நமக்கு வந்து நாளைய ஆட்டத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் 9 இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா. இந்த மந்தில் நேற்றைய முதல் தினம் அந்த 9 நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு வந்துருந்துச்சு. அதே போல் நமக்கு இனி வரும் தேதிகளையும் 9 மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், 9 நாளைய ஆட்டத்தில் இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்கில் உங்களோட கணிப்பில் வந்தால் இந்த 9 நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுறது கிடையாது. என்னோடய கெஸ்ஸிங்கில் 9 வந்து மிஸ் ஆகாது. நாளைக்கு வந்து நிச்சயம் வந்து வெற்றியாக வரும். டபுள்ஸ் கூட நான் வாய்ப்பு இருக்குது. நான் டபுள்ஸ் வந்து 3 டிஜிட்டில் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆல் போர்டில் 9 வந்து கொடுத்துருக்கோம். இந்த 9 எந்த போர்டில் வருது அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ஏ போர்டை பொறுத்த வரையிலும் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 2 ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து மீண்டும் வந்து நமக்கு வந்துருச்சு. 2 ஒரு தரமான ஒரு நம்பர். நாளைய ஆட்டத்தில் 2 ஒரு பெஸ்ட் நம்பர் தான் சொல்லுவேன் நான். என்னை பொறுத்த வரையிலும் இந்த 2 வந்து ஏ போர்டில் நமக்கு நாளைய ஆட்டத்தில் நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த 2 வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் 5. இதுதான் ஏ போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர்னு சொல்லுவேன் நான். ஏ போர்டில் 2, 5 வரும். பி போர்டை பொறுத்த வரையிலும் என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர் 9 நமக்கு பி போர்டில் தான் வரப்போகுது. நான் சொன்ன ஆல் போர்டு 9 சொன்னேன். அந்த 9 நமக்கு பி போர்டில் நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்கும்னு தான் சொல்கிறேன்னா, உங்கள் கெஸ்ஸிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுறது கிடையாது நண்பா. பி போர்டில் 9 வரும். இந்த 9 நிச்சயம் வந்து பி போர்டில் வருது. நம்ம ஆல் போர்டில் சொன்ன நம்பர் பி போர்டில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பார்க்குறப்ப நமக்கு வந்து 1. இதான் பி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரை சொல்லுவேன். என்னோடய ஆட்டத்தில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் இதுதான். அதே போல் சி போர்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு மீண்டும் வந்து 9 சி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நண்பா பி போர்டில் கொடுத்துருக்க சி போர்டில் கொடுத்துருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கலாம். நமக்கு டபுள்ஸு என்னோடய கெஸ்ஸிங்கில் நான் இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது. என்னோடய கெஸ்ஸிங்கில் பழைய சார்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். மீண்டும் ரிலேட்டடான 26ஆம் தேதி நமக்கு டபுள்ஸ் வந்து பாஸ் ஆக ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 100% நமக்கு டபுள்ஸு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுறது கிடையாது. சி போர்டில் 9 வந்து வரும். இந்த 9 வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 5 மீண்டும் ரிப்ளேஸ்மெண்ட் நம்பராக இருக்க போகுது. நம்மளோட ஆட்டத்தில்
9 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் 5 வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரில் ஒரு பெஸ்ட்டு நம்பர், அதாவது என்னை பொறுத்தவரையிலும் 299 அப்படியே கூட நமக்கு ரிசல்ட்டு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே 495 இப்படியும் நமக்கு வந்து ரிசல்ட்டு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு நண்பா. அதே போல் 495 912 இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான நம்பரு நம்ம கெஸ்ஸிங்லேயும் வர வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் 759 வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருவதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கடைசியாக பார்த்தோம்னா 825 479 இதுதான் என்னோடய கணிப்பில் 100% வரக்கூடிய நம்பராக இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வெற்றியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.